ஹலோ மக்களே! ஆக்சுவலி இன்னைக்கு என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்சியூ அதாவது லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ பத்தின எல்லா தமிழ் ஆடியன்ஸ்க்குமே தெரியாத ஒரு ஆடியன்ஸும் இருக்கவே முடியாது. இந்த லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து ஃபியூ வீக்ஸாவே கொஞ்ச நாள் முன்னாடி மூடப்போகுது அப்படின்ற மாரி நியூஸ்லாம் போயிட்டு இருந்தது. அண்ட் இதோட லோகேஷோட மொத்த கரியருமே வந்து முடிஞ்சது. திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் லோகேஷ் கனகராஜ் அப்படிலாம் சொல்லி ஒரு ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. இந்த ரூமர்ஸை வந்து உடைக்கும் வகையில் எல்சியூ ஃபேன்ஸுக்கும் சரி அண்ட் மொத்த சினிமேட்டிக் ஆடியன்ஸ்க்கும் சரி ஒரு ப்ரெஸ் மீட் மூலயமா ஒரு கிளாரிட்டியை வந்து லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருக்காரு. அந்த ஆன்சர்ஸ் என்னன்றதை நான் ஃபுல்லாக இன்னைக்கு சொல்கிறேன். என்னன்றதை நீங்கள் கேளுங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எல்சியூ ஃபேன்ஸ் ஒரு ஆங்ஷியஸாகவே அதாவது ஒரு படத்தட்டே வந்து உருவாக்குச்சுன்னு சொல்லலாமே. ஓகேங்களா? ஓகே. அவர் என்ன ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் வந்து எல்சியூ வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்விகள் கேட்டிருக்கும் போது அதுக்கான ஆன்சர் என்னவா இருந்ததுன்னா, லைக் என்னோட ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கிற ஜி ஸ்குவாடை கூட க்ளோஸ் பண்ணிடுவேனே தவிர லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸை கண்டிப்பாக நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன். இட் வில் பி கண்டினியூவிங் அப்படின்ற ஒரு இதை வந்து கொடுத்துருந்தாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு. அண்ட் இந்த எல்சியூன்றது நான் என்னோட ஃபிலிம்ஸ்க்கு வச்ச பேர் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் ஃபேன்ஸ். சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஃபேன்ஸ், சினிமாட்டிக் ஃபேன்ஸ் தான் வந்து என் யூனிவர்ஸுக்கு லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னே பேர் வச்சாங்க. அந்த பேர் எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும் என்னால்? அது கண்டிப்பாக கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அல்லு அர்ஜுன் கூட வந்து ஒரு ப்ராஜெக்ட் AA23ன்ற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ப்ராஜெக்ட் முடிச்ச அப்புறமா என்னோட பென்ஸ் படத்தோட நான் உங்களை ஸ்க்ரீனில் சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அது ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜோட அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இருக்கிற எத்தனையோ படங்கள் இருக்கு இல்லையா, அதோட லியோவோட ஸ்டாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா கத்தி 2, விக்ரம் 2 அண்ட் ஒன் ஆஃப் த ஸ்டாண்டலோன் ஃபிலிம்ஸாக நாம் எதிர்பார்க்கப்படுற ரோலெக்ஸோட இந்த எல்சியூஸ் வந்து கண்டிப்பாக தொடர்ந்தே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் எந்த ஃபேன்ஸுக்குமே ஒவ்வொரு இதுக்கு மேலே வர எல்லா எல்சியூ ஃபிலிம்ஸ்லேருந்து ஒவ்வொரு ட்ரீட் கண்டிப்பாக காத்திருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு பர்சனலாக எல்சியூ பிடிக்கும். உங்களுக்கு எல்சியூ பிடிச்சதுன்னா என்ன ஃபிலிம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதுலன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி செலிபிரிட்டி நியூஸஸ் அண்ட் இந்த மாதிரி சினிமாட்டிக் பஸ்ஸஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபை போடுங்க. பாய்.